ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? சர் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பித்தோம் அப்படின்னா இது 2025 இல்லை, இது 2015 இல்லை 2013 அந்த காலகட்டமும் இருக்கலாம். ஏன்னா அப்போதைய சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ஜடேஜாவுக்கு சர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து சர் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு அழைக்க வச்சார். ஸோ இது ஏன் நான் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, ஜடேஜா இப்போ தளபதியாக இருக்கலாம், பட் அப்போது சர் ரவீந்திர ஜடேஜாவிலேருந்து இப்போது தளபதி ஜடேஜா வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸும் ஜடேஜாவும் ஸோ பிரிக்கவே முடியாது. அதாவது ஜடேஜாவும் சிஎஸ்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸாக நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் இதில் வந்து எமோஷ்னலி நிறைய விஷயங்கள் அண்ட் அதே நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் ஒரு பிளேயரை அண்ட் ஒரு கேப்டன் ஒரு பிளேயரை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஜடேஜாவுக்கு லைஃப்பில் எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு டீமாக இருந்திருக்கு. அதுவும் அவரோட கிரிக்கெட் கரியரில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லைன்னா ஜடேஜா இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பேசலாம். ஒரு போட்டியே வச்சா ரொம்ப நிறைய பேசலாம், ஏன்னா அவ்வளோ இருக்குது. மொமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2023 ஐபிஎல் ஃபைனல், அதாவது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு ஐபிஎல் ஃபைனல்னால் அந்த ஒரு ஃபைனல். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவோட அந்த ஃபினிஷ் இப்போ வரைக்குமே ஜடேஜா வந்து லாஸ்ட்டு ஒரு 2-4 இயர்ஸாக வந்து இப்போ வரைக்குமே ஜடேஜா ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கொஞ்சம் பேட்டில் ரன்னு வரலை, கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலுமே ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணாதீங்க, ஜடேஜாவை வந்து நீங்கள் வைங்க, ஜடேஜாலாம் நான் பார்க்க மாட்டேன் தளபதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 2023 ஐபிஎல் ஃபைனல். ஏன்னா 3 நாள் நடந்துச்சு, 3 நாள் நடந்ததுக்கப்புறம் அதில் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா தோனி வந்து அவரை கட்டி பிடிச்சி தூக்குனார் வாரங்க, அங்கே நிறைய பேர் உடஞ்சாங்க. அங்கே உடஞ்சதுனால இப்போ வரைக்கும் ஜடேஜாவோட சீடன்களாக தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால தான் ஜடேஜாவை 2 வருஷம் சரியாக ஆடனாலும் ஜடேஜா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு மூமெண்ட் அப்படின்னா அந்த வருஷம் ஆக்சுவலி அவர் நல்லா பவுலிங் போட்டிருப்பார் அந்த சீரீஸ் முழுக்க. அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் ஃபஸ்ட் நல்லா விளையாண்டு வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை வந்து அவர் 37 ரன்னு அடிச்சிருந்திருப்பார், அதாவது ஒரு ஓவருக்கு 36. அதுவும் அந்த டைமில் ஜடேஜா அடிக்கலைன்னா ஸ்கோர் ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் ஜடேஜா அடித்ததுக்கப்புறம் இன்னொரு பீக்கில் போகும், துபாயில் ஒரு டே மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் அதில் வந்து 2 ரன் அவுட்லாம் எடுத்து அது ஒரு ஜடேஜா பக்கா ஜடேஜாவோட மேட்ச்சு, ஜடேஜாவோட பெஸ்ட்டு மேட்ச்னா அந்த பேக்கேஜ் எடுத்து போடணும்னா அந்த மேட்ச் எடுத்து போடலாம். அதுக்கப்புறம் அதே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஆர்பி சிங்கோட அந்த கடைசி பால் அது கோலி பிடிச்சிட்டு அது நோ பால் ஆகி செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச் முடிப்பார்ல. ஸோ இது மூமெண்ட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஜடேஜா சிஎஸ்கேவுக்கு. அதாவது முன்ன ஒரு ஓஜி டீம் ஒன்று இருந்தது, மேத்யூ ஹைடன், அப்புறம் அஸ்வின், டக்கி புலிஞ்சரு, அதுக்கப்புறம் பெல் வில்சன்ஸ்லாம் அந்த டைமில் தானே வருவார், முரளி விஜய் இருந்தார், மைக்கசி இருந்த டீமு. அது ஒரு மாதிரி ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா வரும்போது இந்தியன் டீமில் பார்த்துருக்குறேன் 2009 T20 வேர்ல்டு கப்லாம் ஜடேஜாவை பார்த்துருக்குறேன், ஓகே. பட் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஐபிஎலுக்குள்ளே வந்து நம்மளை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும்னா ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இல்லை அதீத பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் ஜடேஜா தலையில் சிஎஸ்கேன்னு இந்த ஹேர் கட் பண்ணி ஒரு சிஎஸ்கே ரசிகனை இப்படியும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஜடேஜானா எனக்கு அந்த சிஎஸ்கே ஹேர் கட் தான். இப்போ நீங்கள் தளபதினு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பட் எனக்கு அந்த ஜடேஜா ஞாபகத்து வருவார். நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் எப்படி பார்ப்பேன்னா ஜடேஜாவை எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பேன் ஆகி உள்ளே வராரு, பேன் ஆகி உள்ளே வந்த பிளேயரை ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அஸ்வினா ஜடேஜாவும் பார்க்கும்போது அவங்க ஜடேஜா பக்கம் தான் போனாங்க. ஸோ அஸ்வினை வந்து அவங்க ரிட்டைனே பண்ணல. ஸோ ஜடேஜா பக்கம் போகும்போது திரும்ப அந்த 2018 திரும்ப கம்பேக் பண்ணும்போது 18-19 அந்த காலகட்டங்களில் வந்து ஜடேஜா இன்டர்நேஷ்னலில் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன்ஃபால் பார்த்துட்ருப்பார். அந்த டைமில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுமே வந்து எதுக்கு ஜடேஜா, எதனால் ஜடேஜா அப்படின்னு அப்போ கல்லுகளை வீசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் வந்து அவர் பேரை அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போனாலும் பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக என்ன செஞ்சார் அப்படின்னு தான் ஒரு கேள்வி அப்போ இருந்துக்கிட்டு இருந்தது. பட் அப்போவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் பண்ணாங்க, அவரை வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் 2020 ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃப்ளாப்பஸ்ட்டு ஒரு சீசன். பட் ஆனால் ஜடேஜா அந்த சீசனில் நல்லா பண்ணியிருந்திருப்பார். சிஎஸ்கேவுக்கு ஒரு மாதிரி 2 வின்னு 3 வின்னு அவர் வின் பண்ணி கொடுத்துருந்துருப்பார். அப்புறம் கேப்டன்சி கொடுப்பாங்க, கேப்டன்சி வேணான்னு போனதுக்கப்புறமா திரும்பவும் அவரை பேக் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் 2023 ஒரு ஃபைனல் வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட கேம் ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் பண்ணாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு பிளேயரை இது எப்படி சொல்கிறது, ஒரு பிளேயரை போயிட்டு ஸ்கவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் ஒரு நேஷனலுக்கு ஆட வைக்கிற மாதிரி ஒரு ஜடேஜா ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஜடேஜாங்கிறவர் காணாமல் போயிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து நான் சிஎஸ்கேவுக்கு ஜடேஜா நிறைய கடமைப்பட்டிருக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கமும் நான் சொல்லுவேன் என்னென்னா, எப்பப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட டவுன்ஃபால் பார்க்குறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஜடேஜா தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன் அந்த 2020 அந்த ஐபிஎல் சீசன் ஒரு கேப்டன் வேணும்னு தேடும் போது கேப்டன்சி நீ பண்ணுறியா அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்க மாட்டேன், நீ பண்ணுன்னு சொல்லி வந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தோனி முன்னாடி இன்டிமேட் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது ஏன்னா ஜடேஜா அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஸோ அப்போ ஒரு கேப்டனாக இருந்தார். ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா மேலே ஒரு ப்ரெஷர் வைக்கும்போது ஜடேஜா அதை பண்ணியிருக்கிறாரு. அது சரியாக பண்ணாரோ இல்லையோ அது பண்ணியிருக்கிறாரு. பட் ஆஸ் ஏ ஒரு பிளேயராக ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ரெஷரை ஜடேஜா மேலே வைக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவரும் நல்லாவும் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பந்தம்னு இதை நான் நினைக்கிறேன். இது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கைரன் பொல்லாட். ஸோ அவர் 2 பேருக்கும் அது சரியாக பொருந்தும். எப்போல்லாம் பொல்லாட் டவுனாக இருக்கிறாரோ அப்போல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அவர் வந்து பேக் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் டவுனாக இருக்கும்போது அப்போல்லாம் பொல்லாட் வந்து பேக் பண்ணியிருந்திருப்பார். அதே போல் தான் ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ். அது அப்படி ஒரு பந்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆர்ஆருக்காக அப்போ ஆடி ஒரு கப்பு வின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 2023 ஐபிஎல் ஃபைனலில் கப்பு வின் பண்ணது தான் பேசப்பட்டு இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆனது தான் பேசப்பட்டு இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி தான் பேர் இருந்திருக்கே தவிர முதல்ல கப் அடித்ததெல்லாம் இல்லவே இல்லை, ஞாபகத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜா ஓன் பண்ணிச்சு, ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸை ஓன் பண்ணார். பட் இப்போது அந்த தளபதியை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த சிஎஸ்கே அப்படிங்கிற ஹேஷ்டில் வச்ச ஜடேஜா 2023 ஐபிஎல் ஃபைனலில் முடித்த அந்த ஜடேஜா அந்த சிஎஸ்கே ஹேஷ்டில் வச்ச அந்த சர்ரு ஜடேஜாவை நான் எங்கேயாவது ஃபோட்டோவில் நான் பார்த்தாலோ இல்லை இந்த 2023 ஐபிஎல் ஃபைனலில் முடித்த தளபதி ஜடேஜாவை வீடியோவை நான் அதை பார்த்தாலோ அது என்னவோத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே எமோஷனல் வந்துடுது. அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வரும். எப்பப்பெல்லாம் அந்த ஃபைனல் ஞாபகம் நம்மளுக்கு வருதோ இல்லை எப்பப்பெல்லாம் அந்த ஃபைனல் நம்ம பார்க்குறோமோ அப்பப்பெல்லாம் ஜடேஜா ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் தான். வேறு எந்தெந்த டீமுக்கெல்லாம் அவர் போய் எங்கெங்கெல்லாம் ஆனாலும் அவர் சர் ரவீந்திர ஜடேஜா தான், அவர் தளபதி ரவீந்திர ஜடேஜா தான். உங்களுக்கு ஜடேஜா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஜடேஜா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ தளபதி அண்ட் தேங்க்யூ சர் ரவீந்திர ஜடேஜா. எனக்கு அந்த ரவீந்திர ஜடேஜா தான். ஸோ தேங்க்யூ ரவீந்திர ஜடேஜா.